ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி பாஸ்தாவையும் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பட்டரை போட்டு வேணாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணி அதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ காய்ச்சி ஆற வச்ச ஃபுல் க்ரீம் மில்க் நான் 2 கப் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு கசூரி மேத்தியும் பெப்பர் அண்ட் சால்ட்டு இந்த 3யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல். இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணி அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் சீஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.